நிலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடையோட தொக்கு தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது. இது நம்ம சப்பாத்திக்கு ரொம்ப சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஒரு சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா வெங்காயத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெள்ளை பூண்டையும் நம்ம தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி நறுக்கி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த மாதிரியே கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் அதுக்கு தேவையான பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ரெட் சில்லி, அதாவது காஞ்ச மிளகாய் ஒரு 6 சேர்த்துக்கலாம். அதோட முந்திரி பருப்பு ஒரு 10 அளவுக்கு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லை ஆயில் எதுவும் விட வேண்டாம், அப்படியே ட்ரை பேனில் போட்டுக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 ஏலக்காய், 2 லவங்கம், 1 பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட அரைக்கும் போது 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டு இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருந்தால் நமக்கு போதும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சீரகமும் தாளிக்கிறதுக்காக போட்டுக்கோங்க. இதோட கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உரித்து கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நமக்கு நறுக்கி போட்டதால நமக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும் நமக்கு. ஸோ நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதோட நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடையை இதோட சேர்த்துக்கலாம். நான் 3 காடை வாங்கினேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட மசாலா சேர்த்துக்கலாம். தனியாத்தூள், மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட மசாலா போடும்போது எப்பவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க, இல்லாட்டி நமக்கு கருகிட வாடை வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோட ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அந்த மசாலாவும் அந்த காடை அந்த கிரேவி எல்லாமே நமக்கு குக் ஆகணும். ஸோ அந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க, நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த பச்சை வடைலாம் நமக்கு போயிருச்சு. இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா நமக்கு தொக்காவோ இல்லை கிரேவி நல்லா ரெடி ஆயிரும். நமக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னுமே கொஞ்சம் நேரம் நல்லா இது வேகணும். காடை கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் மூடி வச்சுருங்க, நல்லா வெந்துடும். இது சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க. இது நல்லா மிளகெல்லாம் நம்ம நிறையவே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், 10 நிமிஷம் நமக்கு கொதிச்சிருச்சு, நல்லா ட்ரையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். இது பார்க்கவே நல்லா ஸ்பைசியாக இருக்குது.
இது சப்பாத்தியோட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். எல்லா டிஃபன்களுக்கும் இது வந்து இந்த காடை தொக்கு வந்து ரொம்ப அடாப்டான ஒரு சைட் டிஷ் தாங்க இது. இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆச்சு. இதோட நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நமக்கு காடை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.